நல்லா இருந்த அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷம் கழிச்சு நவம்பர் 7 புரட்சி நடந்தது. புரட்சியை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அறையில் இத்தனை தோழர்களை பார்ப்பது ரொம்ப மனசு. என்னுடைய 20களில் 1980களில் சென்னையில் நான் வந்த காலம் தொட்டு மயிலாப்பூர் பகுதியில் அப்போது பணியாற்றி கொண்டிருந்த மாதவ் என்னை அறிவார். உண்மையிலே அவர் என்னை கூப்பிட்டு இந்த நூலுக்கு பேசுறது வரணும்னு சொன்னபோது எனக்கு போன ஜென்மம் திருப்பி வந்த மாதிரி அது வேற ஒரு காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி அது அந்த காலமா இருந்தது. ஆனால் மனதுக்கு ரொம்ப நெருக்கமான, எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பும் வளமும் தோழர் மைத்திலி சிவராமன் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. கட்சி வகுப்புகள் நிறைய நடக்கும். கட்சி வகுப்புகள்ல நிறைய பெயர்கள் நமக்கு சேரும். இன்றைக்கு நாம் பேசுகிற புரட்சிக்கு வித்திட்ட பல்வேறு மூதாதையர்கள் வருவார்கள், தந்தையர்கள் வருவார்கள். மூதாயிகள் பெரும்பகுதி வரமாட்டாங்க. ஆனா மைத்திலி வகுப்பெடுத்தாங்கன்னா கட்டாயமாக அதுல குழந்தாயம். அதுல அது மாதர் சங்கத்துல வகுப்பெடுத்த போதும் சரி, இன்னும் நான் வச்சிருக்கேன். பெண் விடுதலை தோற்றம் வளர்ச்சி சைக்ளோஸ்டைல் பண்ணி எங்களுக்கு எல்லாம் கொடுத்த அந்த நூல்ல அவங்க எங்கல்ஸ் அடுத்து குழந்தாய் என்றுதான் இருக்கும். நிறைய கட்டுரைகளை அப்ப இந்த மாதிரி ஆன்லைன் கிடையாது. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்மரி, அவங்க நடத்தின ரேடிக்கல் ரிவ்யூல இருந்து சில கட்டுரைகள், இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அதனால அந்த முழுக்க மார்க்சிய பெண்ணியவாதம் என்ற ஒரு போக்கினை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக மைத்திலி சிவராமன் அவர்கள் இருந்தார். அவர் கீழே கற்று தேர்ந்ததுனால குழந்தாய் நம்மளை விட்டு போக மாட்டேங்க. அவ இன்றைக்கும் கூட இருக்கிறாங்க. அதனால நான் இன்றைக்கு ஓரளவுக்கு முழுமையாக நான் 60% பார்த்துவிட்டேன் என்று சொல்வேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 நாட்கள்ல 5 மணி நேரம் வச்சா கூட ஒரு 20 மணி நேரம் இந்த நூலுக்கு செலவிடக்கூடிய வாய்ப்பும் அந்த கடமையும் எனக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால ஸ்பெசிபிக்கா நூலை பத்தி வெகு சில கருத்துக்கள் மட்டும்தான் நான் சொல்லலாம் இருக்கேன். ஆனா இந்த நூலுக்குள் போவதற்கான ஒரு திறவுகோல் தேவை. எப்படி நம்ம இந்த நூல் ஏன் செய்யறாங்க, ஏன் இப்போ முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இங்க நிறைய மூத்த தோழர்கள் இருக்காங்க. என்னை விட நிறைய தகவல்கள் தெரிஞ்ச தோழர்கள் இருக்காங்க. அதுல பல பேர்கிட்ட அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை ஏராளம். எதுவும் விடுபட்டிருந்தா கட்டாயமாக இடையிட்டு சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு காலேஜ்ல டீச்சரா இருந்திருக்கேன். யாரு எப்போ சுண்டு வரல வசனா கூட நான் வாங்கி முடியும். அதனால நீங்க கையை தூக்குனீங்கன்னா ஒரு ஏதாவது அடிஷனல் தகவல்கள் நான் விட்டுட்டா சொல்லிடுறேன். மார்க்சிய கல்வியை பாலின மையத்தோட எப்படி சேர்க்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முதல் மனிதராக நிற்பவர் எங்கெல்ஸ் தான். எங்கெல்ஸ் விட்டுட்டு நம்ம அந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பே நமக்கு கிடையாது. ஆனால் மார்க்சிய மூதாய்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பாட்டிமார், பூட்டிமார், அவங்க நிஜமாவே கிளாரா ஜெட்கின்ஸ் செத்து போன பொழுது அன்றைய கார்டியன் இதழில் கிராண்ட் மதர் ஆஃப் கம்யூனிசம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நான் 4 பேரை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் கிளாரா ஜெட்கின் அண்ட் எலினார் மார்க்ஸ், இவங்க 2 பேரும் 1850 பிறந்தாங்க. ரோசா லக்சம்பர்க்கும் அலெக்சாண்ட்ரா கொலந்தாயும் 20 வருஷம் கழிச்சு 1871-72 கொலந்தாய் பிறந்தாங்க.
இருக்காங்க. ரோசா வந்து சந்திக்கணும். இதுல வந்து ஒரு அமைப்பு சார்ந்து செயல்பாடுகள்ல இவர்கள் அத்தனை பேரும் ஈடுபாட்டோட இருந்திருக்காங்க. பல நேரங்கள்ல வந்து ஆர்ம் சேர் இன்டெலெக்சுவல்ஸ் என்று சொல்லுவோம். சேர்ல உட்கார்ந்துட்டு அறிவுபூர்வமா உலகத்தையே புரட்டி போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பட்டங்கள் படிப்புகள் படிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இல்லை, நேரடியா நின்று செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த பின்னணியை பற்றி வளர்மதி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து புலந்தாய் போன்றவர்கள் வந்தாங்க அப்படின்னு. இதுல வந்து ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தது என்று சொன்னால் ரோசா தான். இதுக்கும் ரோசா பேர்ல எல்லாரும் சொல்றாங்க, புலந்தாய் சொல்லல என்ற வருத்தம் எனக்கு இருந்தால், ரோசா வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பவர் கேர்ள்னு அந்த காலத்தை சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஷீ இஸ் அ வெரி சேலபிள் கேபிட்டலிஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் சிம்பிள் ரோசா சொல்றது. ஆனால் நிறைய விஷயத்துல அவங்க செய்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள், யூதர், இமிகிரண்ட், புலம்பெயர் வாழ்க்கையை வாழ்ந்தவர், ஒரு மாற்றுத்திறனாளி, சிங்கிள் விமன் வித் மெனி லவ்ஸ், இன்க்ளூடிங் கிளாரா ஜெர்கினுடைய பையன். கிளாரா ஜெர்கினுடைய பையன் இவரை விட மிக மிக இளையவர். ஆனா அவங்க கிளாராவுக்கும் அவங்களுக்குமான உறவெல்லாம் போகல, கொஞ்சம் மறப்பு அதே போல இருக்கும். ரோசா பத்தி அருமையான படங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அந்த திரைப்படங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க தான் அந்த அடிமட்டத்தில் வர்றாங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு நடுத்தர வர்க்க அல்லது உயர் வர்க்க அல்லது ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அது ரொம்ப பணக்காரங்க. அலெக்சாண்ட்ரா கவர்னர் ரொம்ப உயர் வர்க்கத்தை சார்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவர்களாக அவங்க இருக்காங்க. நான் மொழிபெயர்த்த அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி புத்தகம் இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட், என்னாலேயும் என்னோட காப்பியை தேர்ந்தெடுக்க முடியல. ஆனா அந்த நூல் வந்து ரொம்ப சின்னது. அதுக்கு நான் எழுதிய ஒரு முன்னுரை மானசீக உரையாடல் என்று தலைப்பு. அந்த தலைப்பை நான் வச்ச தருணம் தோழர் WR அவர்கள் மறைந்த தருணம். WR அவர்கள் மறைந்த போது பல இடங்கள்ல பல மாதிரியான பேச்சுகள் வந்து, நான் எங்களை வழிநடத்திய ஒரு தோழர் இந்த வாழ்க்கை போதும் என்று இறந்து விட்டார் என்ற தருணம் வந்தபோது கல் கொடுத்தவர் அப்ப அந்த நேரத்துல நாங்க பெண்கள் சந்திப்புன்னு சொல்லி செல்வி வந்திருந்தாங்க. ரமணிக்கு தெரியும், பல பேர் சேர்ந்து நாங்க செய்த போது பயன்படுத்தி வாசித்தது புலந்தாய். பெண்கள் மட்டும் மன்னிக்கணும், அப்ப செல்வா மாதிரி ஒருத்தரை செய்வது கூட இருப்பாங்க மனசு. இப்பவுமே இது பப்ளிக் உரை, ஏன்னா அதுல நாங்க நிறைய பகிர்ந்து கொண்டோம். ரொம்ப திட்டமிட்ட ஒரு அமைப்பாக நெட்வொர்க் எல்லாம் இல்லாமல் எங்களுக்கு பேச வேண்டியவற்றை எங்களுக்குள் பேசிக்கொள்வதற்காக நாங்கள் புதிய போது புலந்தாய் பேசி அப்ப பயன்படுத்திய சொன்னதான் அந்த மானசீக உரையாடல். அதுல அவங்களுடைய வாழ்க்கையை நான் சம பண்றது மேட்டுக்குடி தந்தைக்கும் உழைக்கும் வந்த தாய்க்கும். ஏன்னா 2வது கல்யாணம் இல்லீகல் மேரேஜ்ல இருக்காங்க அவங்க அம்மா. அப்படி பிறந்தவர் தான் 1872 பிறந்த பெண். தாயார் மரபார்ந்த பிடித்து கொண்டவர். 1881 ஜார் அலெக்சாண்டர் கொல்லப்பட்டார். சோஃபியா பெரோஸ்கியா உட்பட்ட 6 புரட்சியாளர்கள் பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர். அலெக்சாண்டர் அதனை கண்ட சாட்சிகளில் ஒருவரானார். அவருக்கு வீட்டிலேயே கல்வி அளிக்கப்பட்டது. மரியா ஸ்டோகோவா சூரா என்று அழைக்கப்பட்ட இளம் பெண் குழந்தாயின் ஆசிரியரானார். அவர் விரித்த புத்தக உலகம் எல்லையற்றது. 18 வயதிலேயே உறவினரான குழந்தாய் மீது காதல் கொண்டு பெற்றோர் எதிர்ப்பை மீறி 21 வயதில் அவரை திருமணம் முடித்தார். அடுத்த ஆண்டு மகன் மிஷா பிறந்தார். அரசியல் பணிகள் தொடர்ந்தன. பீட்டர்ஸ்பர்க் நெசவாலைகளில் தொழிற்சங்கத்தோடு நெருங்கிய பணிபுரிந்து வந்தார். 1898 மகனுக்கு 5 வயதாக இருக்கையில் மனமுறிவு பெற்றுக்கொண்டு மேற்படிப்புக்காக சூரன் சென்றார். அதற்கு பின் குழந்தாய் திரும்பி பார்க்கவில்லை. தொடர்ந்த போராட்டங்கள், போல்ஷிக் புரட்சியின் கிளர்ச்சி, தொழிலாளர் இயக்கங்கள், பாட்டாளி வர்க்க பெண்களின் நலன்கள், அவரது சிறப்பு கவனம் பெற்ற பின்லாந்து சமூக பொருளாதார அரசியல், புதிய சோவியத் ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் பொறுப்பு, கட்சிக்குள் தொடர்ந்து கிளப்பிய விவாதங்கள், கட்சிக்குள் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜெனோடெல், அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் எனக்கு தெரியல,
தெரிஞ்ச அளவுக்கு விசாரிக்கிறோம். சோவியத் ஆட்சியின் ஊடுருவிய அதிகாரத்தை கேள்வி கேட்க உருவாக்கப்பட்ட தொழிலாளர் எதிர்ப்பு ஒர்க்கர்ஸ் அப்போசிஷன், பிறகு நார்வே தூதரக பணி என பொது வாழ்க்கை தொடர்ந்தது. இதற்கிடையில் வெவ்வேறு கால அளவில் நீடித்த காதல் அனுபவங்கள், ஏக்கங்கள், இழப்புகள், பிரிவுகள், பல நண்பர்கள் தோழர்கள் கொலையுண்ட அதிர்ச்சி, உயிர் தப்ப எடுத்த கவனம், இவை அத்தனைக்கும் மத்தியில் கூட்டு செயல்பாட்டை மறுதளிக்காத அவரது பொறுப்புணர். இதுதான் கொலந்தாயுடைய ஒரு ரொம்ப நட்செல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இவங்க அத்தனை பேருமே அமைப்புக்குள்ள பல்வேறு சிக்கல்களை கிளப்பியவர்களாக இருக்கிறாங்க. அதுல ரோசா கிளப்பியது கேபிட்டலிசம் பற்றி பேசும் பொழுது இம்பீரியலிசத்தை பேசாமல் அவங்க இப்ப ரெகுலர் எக்கனாமிக் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அகடமிக் இன்டெலெக்சுவலாகவும் ரோசா இருக்காங்க. ஜெர்மானிய ஆட்சி ஒன்றுபட்ட ரெண்டு பேரும், ரெண்டு ஜிடிஆர் எம்பிஆர் இருவரும் சேர்ந்து அமைத்த ஒரு ஆர்கைவ் ஜெர்மனியில நான் எனது மகள் அங்க போய் ஒரு நீண்ட காலம் 8 மாத காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது ஒவ்வொரு முறை அந்த ரோசா லக்சம்பர்க் கொலையுண்ட காலத்துல போகும்போது அந்த நூலகத்தை போகும்போது வீடியோ பார்த்துட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அது டாக்குமெண்ட் செய்யப்பட்டது. சின்ன சின்ன பிட்டு பேப்பர் உட்பட அவங்க போட்ட துண்டு பிரசுரம் உட்பட எல்லாம் டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. கிளாரா ஜெர்கின் ஓரளவுக்கு இயக்கத்துடைய இதழ்கள்ல எழுதினாங்க, அதனால நமக்கு கிடைக்குது. எலினார் மார்க்ஸ் நூல்கள் எழுதியிருக்காங்க, அவங்களோட நூல்கள் நமக்கு கிடைக்குது. அப்புறம் ரோசா கிளப்பிய இன்னொரு கேள்வி தேசியத்தை பற்றிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுல ரோசா அவரும் கால் லீப்னிக்கும் இணைந்து உருவாக்கிய கட்சி தான் இன்றைக்கு நாம் ஜெர்மானிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய கட்சி. அந்த கட்சியில அவங்க ஜெயில இருந்து திரும்பி வந்த உடனே இருவரும் கொல்லப்படுகிறார். அந்த காலத்து முன்னையில் நினைவுக்கான பிளாக். எலினார் மார்க்ஸ் அல்லது எலினார் ஏவ்லின் என்பவர் அவங்க 1855 பிறந்தாங்க. 1898 அவருடைய கணவர் தனக்கு தெரியாமல் அதற்கு முந்தைய ஆண்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று தெரிந்தவுடன் விஷத்தை அறிந்து தன்னுடைய அப்பாவுடன் கொலையுண்டு பிறந்தார். அந்த அவர் கொலையுண்ட விதத்தை பற்றி எழுதிய போது ஃப்ளாபர்ட் எழுதிய மேடம் போவாரி என்ற நாவல் அது கொலந்தாய்னு சொல்றாங்க. அந்த போவாரி நாவல்ல நிறைய பாலியல் ரீதியான சிற்றின்பர், பேரின்பர், கேள்விகள், கழிப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய இதுல அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய முடிவு, அந்த முடிவை எலினார் மார்க்ஸ் தனக்கு தேவை எடுத்துக்கொண்டார். ஆனா தப்பு செஞ்சது அவன். ஆனா எலினார் மார்க்ஸ் அதை செய்தார். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, மார்க்ஸ் அப்பாவா இருந்து இதை ஏன் இப்படி பண்ணாலும் நீங்க கேட்கக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படியெல்லாம் ஜெனட்டிக்கால மார்க்சிசம் வர கிடையாது. மார்க்சிசத்தை கற்று தேர வேண்டும், மனதாலும் அறிவாலும் சேர்ந்து கற்று வர வேண்டும். இந்த 4 பேரையும் நான் எங்களுடைய மூதாய்கள் என்று சொல்லுவேன். மார்க்சிய பெண்ணியவாதியாக இருக்க வேண்டும். பெண்ணியம் இன்றைக்கு வளர்ந்து வர்ற சூழல்ல பெண்ணியத்தை விட்டுட்டு என்னால பேச முடியாது. ஆனால் மார்க்சியத்தை மறுதளித்து ஒரு பெண்ணியவாதியாக நான் இருக்க முடியாது என்பதை நம்முடைய அப்ப எங்களுக்கான ஒரு மூதாய்களாக. ஆனா அவங்க எல்லாரும் லெனினோடையும் ட்ராட்ஸ்கியோடையும் எல்லாரோடையும் தொடர்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி குரூப்ஸ்கையா போன்ற ஒரு பிரசுரம் தான் கொலந்தாய் வருவதற்கு முன்பு ரஷ்ய மொழியில் இருந்த பெண்களை பற்றி ஒரே நூல் 24 பக்கம். எல்லாமே இப்போ மார்க்சிஸ்ட் ஆதாரத்துல இருக்கு. அதே வரிசையில தான் இந்த நூல்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க எல்லா கட்டுரைகளும். சமீபத்தில் கொலந்தாயுடைய 150வது ஆண்டை ஒட்டி ட்ரை கான்டினென்டல் பப்ளிகேஷன் என்ற ஆன்லைன் பப்ளிகேஷன் எழுதும்போது கட்டுரை எழுதிய ஒரு இளம் ஆய்வாளர், நல செயல்பாட்டாளர், அதுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, லவ். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் இவங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன் போடுறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது ஈக்குவாலிட்டி என்பது வந்த பிறகுதான், அப்படி உன்னை பண்ண பிறகுதான் அந்த லிபர்ட்டி என்ற வாதத்தை வைக்க வேண்டும் என்று செய்யும்.
அதுக்கு பிறகு ஃப்ரெட்டர்னிட்டி என்று ஆண்களுடைய ஜமா அப்படிங்கிற ஃப்ரெட்டர்னிட்டி என்பதுடைய சொல்லே வந்து தோழர்கள் என்பதுதான். பல ஆங்கில தமிழ் சொற்களை போலவே நாங்க அப்படி சொன்னா அது பெண்ணையும் உள்ளடக்கும், நாங்க மனிதன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க வரமாட்டீங்களா அப்படின்லாம் கேட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து லவ் என்று சொல்கிறாங்க. அந்த லவ்வுக்கான அவங்க ரீப்ளேஸ் பண்ணதுக்கான காரணம் there should be affective solidarity. உள் உணர்வும் உணர்வு பூர்வமான ஒரு சாலிடாரிட்டி, போராட்ட உணர்வும் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய உணர்வை தான் லவ் என்று நான் சொல்கிறோம் என்று சொல்லி அதை அன்பு, நேயம், உணர்வு பூர்வ ஈர்ப்பு, ஈடுபாடு எப்படி வேணாலும் நம்ம அதை சொல்லிக்கலாம். பட் லவ்ங்கிற வார்த்தைகள் தான் சொல்றாங்க. இரண்டாவது, கொலந்தாய் போன்ற நபர் அமைப்புக்குள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி இந்த நூல் நமக்கு சொல்லாது. அதுக்கு நீங்க கிளாரா ஜெர்கினும் லெனின் ஆன் விமன்ஸ் குவெஸ்சன் என்று 2 பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விவாதங்களை பார்த்தீங்கன்னா தான் இவங்க பேசுற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க வந்து கணவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, ஆனா தொடர்புல இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, இவங்க வெளியில இருக்காங்க. புரட்சி நடந்த ஒரு 6 ஆண்டு காலம் அங்க அமைச்சராக பயன்படுத்த இருந்த அவரால் அந்த கணவர் இறந்ததை தடுக்க முடியும், அவருடைய காதலன் சாவை தடுக்க முடியவில்லை, மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற நெருக்கடி இருக்கிறது, நார்வேக்கு தூதரக பணிக்கு அனுப்புகிறேன். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இடம் செறிந்தது அப்படின்லாம் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா வீரம் என்பது என்னங்கிறத நீங்க எனக்கு டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்கும். அப்போ உள்ளுக்குள்ள இருந்து சண்டை போட முடியாம உயிரையும் காப்பாத்திக்கிட்டு தான் நம்புகிற தத்துவத்துக்காக அமைப்பை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்ற பிடிப்புக்காக எனக்கு தெரிஞ்சு சமரசம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கொலந்தாயும் அது தப்பல. ஆனா கொலந்தாய் அதை பத்தி பேச முடியும். இப்ப கொலந்தாயுடைய பயோகிராஃபராக இருக்கக்கூடிய அண்ணா ஹிட்கினா என்பவர் 1972 அவருடைய நூற்றாண்டு வரும்போது கட்சிக்கு ஒரு பகிரங்க கடிதம் அனுப்பினார். அதுக்குள்ள நமக்கு தெரியும் 1972 நிறைய கிளாஸ்நாஸ்டுக்கான முன் அறிவிப்புகள்லாம் நமக்கு வர தொடங்கிருச்சு. அந்த ரொம்ப தீவிரமா இல்லை, 90கள்ல தான் அது வெளியில வருது. ஆனால் 2001 தான் கொலந்தாயுடைய டைரிஸும் சில சிறுகதைகளும் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இவங்க இதில் கொடுத்துருக்கிற குறிப்பிலேயே நீங்க பார்க்கலாம். அந்த marxist.org கொடுத்துருக்கிற குறிப்பை அப்படியே கொடுத்துருக்காங்க. முதலில் இப்ப வெளியிடப்பட்டது, இந்த இடத்துல வெளியிடப்பட்டது, அது டாக்குமெண்ட் ஆனது இது, அந்த டாக்குமெண்ட் பண்ணவங்க இவங்க, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவங்க இவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பல ஆண்டு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்கு பல காரணங்கள் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கணும். வாழ்க்கை வரலாறு மொத்தம் 5 பார்ட் எழுதியிருக்காங்க அவங்க. ஏன்னா இந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து 26 நார்வே போகும்போது எழுதினாங்க. அவங்களுக்கு அப்ப 46 வயசு. அதுக்கு பிறகு ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. ஆனா அது எழுதியிருக்காங்க, குறிப்புகளாக வச்சிருக்காங்க, டைரிஸ் வச்சிருக்காங்க, அவங்களுடைய செயலாளரும் வச்சிருக்காங்க. அந்த நூல்கள் இன்று வரை, இன்றைக்கு ரஷ்யா வெளியிடுது. இன்னைக்கு மறந்தும் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்டென்ஷனலா கொலந்தாய் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க செய்யாம செய்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா யாரோட கை கொடுக்கலாம், எங்க சண்டை போடலாம் என்று ரஷ்யா வந்து வேற ஒரு திசையில போய் கொடுத்துருக்கிற காரணத்தினால அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில கொலந்தாய் இறந்த பின்னும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அமைப்பின் மனசாட்சியை உலுக்கி கொண்டிருப்பவர்கள். அதனால்தான் நம்ம படிக்கணும் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப அதனுடைய ஒட்டுமொத்த கட்டுரை தொகுப்பு இப்ப நீங்க ஆங்கிலத்துல www.marxist.org அந்த ஆர்கைவ்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை கட்டுரைகளும் அதே வரிசை கிரமத்தில் இதுல வந்து மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு கிடைக்குது. எக்ஸப்ட் ஆட்டோபயோகிராஃபியை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 பக்கம் 3 பக்கம் ஒரு துண்டு பிரசுரமா இருக்கும். இல்லை இது முதல் இதுவே வந்து இது ஒரு உரையில் இருந்து நாங்கள் கேட்டு எழுதியது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. உரை, துண்டு பிரசுரம், கடிதம், நூல் விமர்சனம், புத்தகத்துக்கான முன்னுரை, வாழ்க்கை வரலாறு என விரிவதை காணலாம். இது எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் நான் 84 93 வரை மகளிர் சிந்தனை என்ற ஜனநாயகமாக சந்திக்கக்கூடிய
அஃபிஷியலான அந்த பத்திரிகையில் ஒரு 3-4 வருஷம் எடிட்டராகவும் இருந்தேன், ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அதில் எழுதிய கட்டுரைகள்லாம் தேடி எடுத்து கொடுத்தாங்க. நயனம் நர்மதா வந்து அதை இப்போ ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. அதை தேடி அரசியலுக்கு செய்த மிகப்பெரிய தோழமையின் வெளிப்பாடு அது. அதை நூலாக பாரதி புத்தகாலயம் போட்டிருந்தாங்க. படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா விமர்சனம் எழுதியிருக்கேன், நூல் விமர்சனமே எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு மனசுக்குள்ள அந்த கட்டுரைகளே, அப்ப எனக்கு என்ன 23-24 வயசு இருக்கும், படிக்கும் பொழுது அந்த கட்டுரைக்கு மைத்திலி என்ன 3/4 மணி நேரம் காய்ச்சினதுதான் ஞாபகம். அல்லது சின்ன சின்ன குறிப்பெல்லாம் வச்சிருக்கணும், இந்த இடத்துல பக்கம் கேப் இருப்பாரு அதுல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது வச்சுக்கணும். அதுல 1-2 கவிதை வேற எழுதி ஒரே இதழில் ஒருத்தர் பேர் 2 முறை வரக்கூடாதுங்கிறதுக்காக புனை பேர்ல எல்லாம் எழுதணும். அதுல என் பொண்ணு, பையன், கற்பனை பெயர்கள், அம்பை, என்னென்னமோ பெயர்கள் எல்லாம் எழுதியிருக்கேன். அதையெல்லாம் மறுபடி பண்ணும் பொழுதுதான் எனக்கு இந்த துண்டு பிரசுரங்கள் அவற்றை சேகரிப்பதன் வேல்யூ. 20ஆம் தேதி போனீங்கன்னா அதெல்லாம் சேகரிக்கப்பட்டது, அது தெரியும். இது மொழிபெயர்ப்பாளர்களின் முதல் முயற்சி என்று சொல்ல முடியாத அளவுக்கு தமிழில் படிப்பதற்கு லகுவாக இருக்கு. வாசிப்புல ஒரு ஃப்ளோர், ஜீவசுந்தரி சொன்னதுல இடரல், தடுக்கிறது இல்லை இடரல். அதே இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கலாமே, அதே கேள்வியை நம்ம மாதவட்டின்னு சொன்னோம், இன்னும் கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணிருக்கலாமே மாதவ் என்று நான் கேட்டேன். அது ஆனா மொழிபெயர்ப்பாளர்களுக்கான கேள்வி. மொழிபெயர்ப்பாளர்கள் முதல் முறை என்று தெரியாத அளவுக்கு இருக்கிறது. இதுல கள செயல்பாட்டாளராக வெண்ணிலா ஒரு அரசு பணியில் இருந்து கொண்டு இந்த பொறுப்பினை ஏற்ற சாரதா. இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் அவங்க குடும்பம் மொத்தம் தமிழ் நாடகத்துல குறிப்பா கோமலுடைய குழுவோடு நெருங்கி பழகிய ஒரு குடும்பம் என்பது எனக்கு இங்க வந்த பிறகுதான் தெரியும். கூடுதல் அதனால இந்த கூட்டு உழைப்பும் முயற்சியும் மிக மிக முக்கியம். இதுல வெண்ணிலா பேசும்போது சொல்றாங்க, ரொம்ப முடிக்க முடியுமோங்கிற ஐயம் வரும்பொழுது சாரதா கை கொடுத்தாங்க அப்படின்னு வெண்ணிலா எழுதியிருக்காங்க. அது தோழமை, அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் உங்களுக்கு இருப்பது உங்களுடைய முதிர்ச்சியை தான். அப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் 2 குழந்தாய் நூல்கள், கட்டுரைகள் 2 வரப்போகுது. அதை அவங்க கண்டிப்பா செய்வாங்க. மேலும் இன்னும் பல மொழிபெயர்ப்புகள் வர வேண்டும். நுணுக்கமாக படிக்க காலம் கிடைக்கவில்லை, இருப்பினும் ஒரு சில குறிப்பு வைத்திருக்கிறேன். அவர்களோட நான் கண்டிப்பா ஒரு செஷன் தனியா வைப்பேன். இங்கேயும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பகிர்ந்து கொடுப்பேன். நான் 2 விஷயம் தான் நோட்டு செய்வேன். சரி, 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஏன் இத்தனை பேர் பெண்கள் பத்தி பேசுறாங்க என்ற கேள்வி நமக்கு வரும். 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியிலிருந்து ரமணி பேசும்போது சொன்னாங்க, நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் 50க்கு பிறகு வந்ததுலயே அதெல்லாம் தொடங்கும். அப்ப அவங்க அமைப்பாக ஆக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இதுல முதலாக நமக்கு கிடைக்கக்கூடியது 1853 நடந்த விமென்ஸ் கன்வென்ஷன்ல சொஜர்னர்ஸ் ட்ரூத் என்று ஸ்லேவரியிலிருந்து தப்பித்து வெளியே வந்த சொஜர்னர் பேசிய பேச்சு, என்டையர் விமன். இன்றைக்கும் நீங்க ஆன்லைன்ல போய் அதனுடைய முதல் வெர்ஷன் 63ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிலம் புரியாம கூட இருக்கு. அந்த நிறைய கருப்பின சொற்களோட சேர்ந்து வரக்கூடிய என்டையர் விமன். அதான் சொல்லுவாங்க, ஏவாள் செஞ்ச தப்புனாலதான் உலகம் மாறிடுச்சுங்கிறாங்க, நாங்க இத்தனை பேர் சேர்ந்தோம்னா நாங்க திருப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுல பேசுவாங்க. அவங்க மதமாக கிறிஸ்துவ மதம் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு ஸ்லேவரியின் பின்னணியில் இருந்து வருகிறார்கள். விமென்ஸ் கன்வென்ஷன்ல 1851 அவங்க பங்கெடுக்கிறாங்க. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1886 மே டே சிகாகோவில் நடக்கும் பொழுது அதில் எவ்வளவு தூரம் பெண்கள் திரண்டார்கள் என்பது, குறிப்பாக பஞ்சாலை தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் திரண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அதே டைம்ல 1903 சப்ரஜெட்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய வாக்குரிமைக்கான போராட்டம் நடக்கும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை பற்றி எல்லாமும் கலந்தாய் கொண்டு செல்கிறார்கள். அப்ப டீட்டெயிலா இப்போ வர்ஜினியா வூல்ஃப் நான் ஒரு ஆங்கில இலக்கிய மாணவி, அதனால வர்ஜினியா வூல்ஃப் வந்து சப்ரஜெட்டை ஆதரிக்கிறாங்க. ஆனா தெருவில் இறங்கி போராட்டம் என்று வரும்பொழுது இல்லைன்னு எனக்கு அப்படின்னு இப்படி பின்னாடி நழுவிடுறாங்க. ஆனா அவங்களுடைய நாவல்கள், அவர்களுடைய இறப்பு, வாழ்க்கை அத்தனையுமே வந்து ஒரு புதிதாக சிந்திக்க தொடங்குகிற ஒரு பெண்ணினுடைய இருப்பினை கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு
ஏற்கனவே 1907-10 சர்வதேச சோசியலிஸ்ட் பெண்கள் மாநாடு நடக்குது. 1913 அந்த மாநாடு நடக்கிறதுக்கு லெனின் தலைமை தாங்குறாரு. முழுக்க முழுக்க கட்சியினுடைய ஆதரவோடு அது நடக்கக்கூடியதாக 1913 இருக்கு. இது எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் உங்களுக்கு ஒரு பூர்ஜுவா ஃபெமினிசம் என்று நாம் சொல்லக்கூடிய பெட்டி ஃப்ரீடனுடைய ஃபெமினின் ஹிஸ்டரி 1863 வருது. நடுத்தர வர்க்க பெண்கள் நாங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நான் ரொம்ப எளிமைப்படுத்துறது தப்பா நினைக்கிறேன். இவங்க மொழிபெயர்ப்புல அந்த நூல் விரைவில் வரப்போகுது. ஆனால் இட்ஸ் எ கிளாசிக், ஒரு கிளாசிக் புக். ஃபெமினின் மிஸ்டீக் என்று சொல்லுவது பெண்மை என்ற ஒரு மாயாஜால கருத்து மாதிரி பூச்சி காட்டுறீங்கல்ல, அது இப்படி என்ன இருக்கு அதுல என்ன அக்கு வேற ஆணு வேற பிரிச்சு வைக்கக்கூடிய ஒரு அருமையான மிக நீண்ட புஸ்தகம் அந்த புஸ்தகம். இப்ப இவ்வளவு நடக்கிற சூழல்ல தான் இந்த பெண்கள் பற்றிய சிந்தனை என்பது நமக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோசியலிச பெண்ணியை பொறுத்த வரைக்கும் 1907 1910 2 மாநாடுகள் நடக்குது. அதுல ஆக்சுவலா ஒரு முறை 7 மாநாடு 8 அவங்க நாடு கடத்தப்படுறாங்க. 7 மாநாடு நடக்கும் பொழுது மகேந்திர ஜார் அரசாங்கத்துடைய தலையீடு இருக்கிறதுனால அக்டோபர்லேருந்து டிசம்பர் 3 மாதத்துக்குள்ள 52 கூட்டம் பேசுறாங்க. அந்த கூட்டங்கள் எல்லாமே தையல் குழுவோட பேசுறாங்க. சுகாதாரத்தை பற்றிய கலந்தாலோசனை கூட்டம் இப்படிதான் டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆனா தயாரிப்பு வேலைகள் மாநாடை ஒட்டியதாக இருக்கு. அப்ப அந்த தேவைகள் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒட்டுமொத்தமா புற உலகத்துல நம்ம இன்னைக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய உலகத்துல வந்து அசைவியம் கட்சிக்குள்ள என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு அமைப்புக்குள்ள என்ன பண்றது, அதை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து பெண்களை அமைப்பாக ஆக்குவது. அதுக்கு வந்து உண்மையிலேயே கொலந்தாய் வந்து நமக்கு அடிச்சோம், அதை எடுத்து படிச்சாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். 2வது ஓர்மையாக்கம், அந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன். ஓர்மைங்கிற சொல்ல நான் கான்சியஸ்னஸ், காலனிய ஓர்மை, பிரக்ஞைன்னு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, அதை நான் ஓர்மைன்னு சொல்றேன். மலையாளத்துல ஓர்மைங்கிறது நினைவுபடுத்துதல் என்பது. பட் இது வந்து நீங்க அதை உன்னுடைய நினைவு அடுக்குகளில் பதித்து கொள்ளுதல், ஓர்மை ஆக்கம், ரேசிங் கான்சியஸ்னஸ் என்பதை நான் அப்படி மொழிபெயர்க்கிறேன். அப்போ கட்சி நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணுது. கட்சியின் மிக பிரதானமான ஒரு குரலாக கொலந்தாய் அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய தோழர்களோட இருக்காங்க. நிறைய பேரோட பேரு இந்த கட்டுரைகள் எல்லாம் வருது. வேறா அவ அந்த தொழில இருந்து வந்தா, அவ அந்த பகுதியில இருந்து வந்தா, உக்ரைன்ல இருந்து வந்தவங்கள்ட்ட பேசுறது கஷ்டமா இருக்கு. இப்படி அந்த ஒவ்வொரு கள செயல்பாட்டாளருக்கும் புரியக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இதுல இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ முதலாக எடுக்கப்படுகிற விஷயம் வீட்டு உழைப்பில் பாலின வேறுபாடுகள், ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போ இந்த சிந்தனை என்பது ஃபியூடல்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போகலாம். ஏன் நீ பாத்திரங்கள் நம்பி சாதாரண தான் தமிழ்ச்செல்வன் வந்து ஆண்களும் சமைக்கலாம் அப்படின்னு புத்தகம் போடுறாங்க. சமைக்கிறது போ, துணி துவைக்கிறது போ, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது போ, குழந்தைக்கு துண்டி கழுவுறது போ, உனக்கு கை இருந்தா போதும். பால் கொடுக்கறதுக்குன்னா மாறுவேன், அவ்வளவுதான். அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆண்கள் எப்படி இதுல பங்கெடுக்க வேண்டும் என்பதை பற்றி திரும்பி 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 பல்வேறு கட்டுரைகள்ல வரக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அப்ப இது தொழில் படக்கூடிய சமூக அழகாக இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி முழு நீண்ட கட்டுரையோடு கம்யூனிசமும் குடும்பமும் என்ற அந்த நூல் அதற்கு அவர் எழுதிய முன்னுரையாக்கியவை இருக்கு. நான் ரொம்ப டீட்டெயிலா போக முடியாதுனால ஸ்கிப் பண்றேன். 1-2 பகுதிகள் நான் படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். இன்னொன்னு இந்த இதுக்குள்ள தாய்மையை தனியாக எடுத்தாங்க. ஏன்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய அவர்கள் பணிக்கப்படுகிறார் அந்த ஐரோப்பிய அகிலத்தின் மூலமாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ்க்கான ஒரு புத்தகத்தை தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பல நாடுகளை ஆய்வு செய்து அந்த தாய்மையை பற்றி அவர் சொல்றாங்க. அதுல வந்து ஒரு கட்டுரை உழைக்கும் பெண்களும் தாய்மையும் என்ற கட்டுரை ரொம்ப அழகான கட்டுரை. எனக்கு அதை ஒரு நாடகமா தான் என் மனசுல அது வந்தது. அது வந்து மாஷா என்ற ஒரு ஆதிக்க ஜாதி பெண், அவ பிரெக்னண்டா இருக்கா. அப்ப அவளை வந்து என்னெல்லாம் பாக்குறாங்க. ஆனால் இன்னொரு பெண், சலவை பெண், பணிப்பெண், சாய தொழில இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிரெக்னன்சி என்ன பண்ணுது என்ற கேள்வி வந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க.
அப்ப கடைசியில சொல்லும் போது கர்ப்பிணி கூடுதலாக அரசும் சமூகமும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் காப்பகங்களை உருவாக்குவதற்கும் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் மருத்துவ ஆலோசனை வழங்குவதற்கும் அவர்களுக்கு உயர்தர பால் போன்றவற்றை வழங்குவதற்கும் தாய்மார்கள் அமைதியாக குழந்தைகளை விட்டுவிட்டு வேறு வேலைகளை செய்வதற்கேற்ற சிறார் காப்பகங்களையும் மழலையர் பள்ளிகளையும் உருவாக்குவதை நாம் உத்தரவாதப்படுத்த முடியும் என்றால் அது நாம் விரும்புகின்ற விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான இரண்டாவது படியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி இதுதான் தனது வாழ்க்கையை ஆரம்பிக்க துவங்கியுள்ள இளம் தலைமுறையை பாதுகாக்கும். வயசான தம்பதியருக்குன்னா அவங்க சொல்லல, உங்க அம்மா வந்து அன்பெய்து ஆயாவா வீட்டுக்கு கூட்டு வைக்கிறது அப்படின்னா சொல்லல. நம்ம பல பேர் அதை செஞ்சிருக்கோம். எனக்கு எங்க வீட்லயே எங்க மாமியார் அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய செய்யறாங்க. என் கூட வேலை பார்த்த அத்தனை பேருமே அந்த வேலைகளை செய்திருக்கிறாங்க. நானே என் பையன் சொல்லியிருக்கேன், தாய்மொழியில எனக்கு அது தெரியாது, குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன், வேணும்னா கூப்பிடு என்று சொல்லியிருக்கேன். அப்ப இளம் தலைமுறையை பாதுகாக்கும். இதுதான் சிசு மரணம் என்ற கோர பிடியில் இருக்கும் அவர்களை பாதுகாக்கும். பாட்டாளி வர்க்கத்தின் எதிர்காலத்துடன் இந்த தாய்மை என்ற பிரச்சனை மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. எனவே இரு பாலினரும் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதற்கான தீர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தாய்மார்களும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தரும் பொறுப்பை ஒட்டுமொத்த சமுதாயமும் அமலாக்கினால் மட்டுமே இரு பாலின தொழிலாளர்கள் மீது அவமானத்தை உண்டாக்கும் முதலாளித்துவ அழுத்தை குறைக்க முடியும் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நான் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு ஆர்டிகல் சொசைட்டில இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உண்டு, நீங்க அந்த மரத்துல போய் யார் முதல்ல போறீங்களோ நீங்க நிறைய பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் கையை பிடிச்சிட்டு போய் வட்டமா உட்கார்ந்து விழுகிற பழங்களை பழமே அவ்வளவு எனக்கு உண்மையே இன்னைக்கு நான் இதை தயாரித்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்தது என்பது எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா ஆப்பிரிக்க சமூகத்துல அது இருக்கு. நான் ஒரு கிராமத்தில் வாக்கப்பட்டவர். அரசுடைய குடும்பம் வந்து இன்றைக்கும் கிராமத்துல தான் இருக்கக்கூடிய குடும்பம். என்னுடைய கல்யாண திருமணம்லாம் ஆகி முதல்ல கை குழந்தையோட தான் நான் கிராமத்தையும் முதல் தடவை பார்க்குறேன். இங்கெல்லாம் கக்கூஸ் கிடையாது, திறந்த வெளி கக்கூஸ் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்பதான் நான் கத்துக்கிறேன். அப்படி போகும் பொழுது அந்த ஊர்ல எங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய தாயை இழந்த குழந்தைகள் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக அந்த ஊர் முழுக்க, வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, ஊர் முழுக்க அந்த குழந்தைகளை அப்படி பார்க்கக்கூடிய அதெல்லாம் இப்ப மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நியூக்ளியர் ஃபேமிலி அதெல்லாம் கொலந்தாயின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்தது கருக்கலைப்பு பற்றிய சட்டங்களை பற்றி அவர் பேசுகிறார். அதுல முக்கியமான விஷயம், கருக்கலைப்பு நடத்துவதற்கான மருத்துவமனைகளாக அவர் தேர்ந்தெடுத்த இடங்கள் மதாலயம். எல்லா சர்ச்சையும் ஹாஸ்பிட்டலா இருக்கிறாங்க. அப்ப பல நேரங்கள்ல எனக்கு அது ஆசை, கோவில்லாம் நம்ம இடிக்க கூடாது, கோவில்லாம் நம்ம பயங்கரமான காலேஜா ஆக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த கருக்கலைப்பு என்பதற்கான விஷயத்தை அதை பற்றிய விவாதங்கள் வரும்போது தோழர்கள் பலர் அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் இழுக்கிறது அதெல்லாம் அவங்க பேசுறாங்க. அப்ப பேசும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல மருத்துவ ரீதியான கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக ஆக்கினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேண்டாத பிரசவம் என்பது வேண்டாம், அதை தீர்மானிப்பது என்பது பெண்ணுடைய உடலாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அயர்லாந்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சர்ச்சில் இருக்கிற நன்ஸ் தான் ரகசியமாக அபார்ஷன் பண்ணாங்க. அயர்லாந்துல நடந்த மிகப்பெரிய விஷயம். நியூயார்க்ல பங்கர்ல இதுல போய் நியூயார்க்ல தொடங்கிய இன்றைக்கு வரைக்கும் அபார்ஷன் என்பதை ப்ரோ லைஃப் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதம் பிடித்துக் கொள்வதர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் அதுக்காக. யூஎஸ்ல எல்லாம் கூட எல்லா ஸ்டேட்லயும் இன்னைக்கு அபார்ஷன் வந்து லீகலைஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கும் டீனேஜ் பிரெக்னன்சி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இருக்கிறது. கூடிய விரைவில் நம்மளும் சேர்ந்துருக்கோம். ஏன்னா நமக்கும் அந்த இதெல்லாம் வந்து அப்ப எப்போது ரஷ்யா பரந்த வளர்ச்சி அடைந்த தாய்மை பாதுகாப்பு மற்றும் சமூக கல்வி வழங்கும் நிறுவனங்களின் வலையமைப்பை பெறுகிற போதும், மறுபுறம் எப்போது பெண்கள் பிரசவம் ஒரு சமூக கடமை என்பதை புரிந்து கொள்கிறார்கள், அப்போது கருக்கலைப்பின் அவசியம் மறைந்து போகும் என்பதை
சோவியத் ரஷ்யா உணர்ந்திருக்கிறது. ஆதலால் கருக்கலைப்பு வெளிப்படையாகவும் மருத்துவ நிலைமைகளிலும் செய்யப்பட வேண்டும் என்பது சோவியத் அனுமதிக்கிறது என்று கருக்கலைப்பு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னால் அறிந்து பல தோழர்கள் நான் உட்பட மை ஃபர்ஸ்ட் சைல்டு நான் அபார்ட் தான் பண்ணேன். ஏன்னா நாங்கள் காதல் திருமணம் செய்வோம், சாதி மருந்து திருமணம் செய்வோம். 2 பேருக்கும் வேலை கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஆனா 6 வருஷம் 7 வருஷம் பழகினவங்க நீ தொட்டுக்காம இருக்கா, எனக்கெல்லாம் தொடாமலாம் காதல் வரக்கூடாது. அதனால தொட்டுதான் காதல் இருந்தது. அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல், யாரிடம் பேசுவது என்று தெரியாமல், நான் அதுக்கு பிறகு ரொம்ப பல வருஷங்கள் கழித்து மகன்கிட்ட பண்ணிருந்தேன். எங்க குடும்பத்துல மகன் முன்னாடி சொல்லும்போது என் பையன் என்ன நிற்க வச்சுட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா? சேஃப் செக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஏன் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தணும்? தெரியலதா? தெரியும். இதை பற்றி எப்படி பேசுவது என்று இவ்வளவு காலம் ஆயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சியோ அமைப்பு சார்ந்த கூட்டங்கள் எதிலையும் இதுல வந்துட்டது. என்னை நெருக்கமாக அறிந்த சில தோழர்கள் தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. அதுக்கு பிறகு நானா போய் கருவுற வேண்டாம் என்று என்பதற்காக செய்திருந்த சர்ஜரி அது இன்னொரு போராட்டம். இது முழுக்க முழுக்க தோழமையினால் கட்டப்பட்ட காதல் உறவு கொண்ட அப்சீன்லி லாங் 42-43 வருஷம் கல்யாணம் ஆகி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்ற என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்ப நான் எந்த தோழராவது இன்னும் கிடையாது தோழர் எங்க வீட்டுல அப்படின்னாங்கன்னா எப்படா வழுக்குவாங்கன்னு நான் எட்டிதான் பார்ப்பேன். நான் யாரையும் ஏற்பட தயாராக இல்லை. அண்ட் சாரி, நீங்க தினம் தினம் தீ குளிச்சு ப்ரூவ் பண்ணாதான் நான் ஏற்றுக்கேன். அதுதான் உண்மை. பாலுறவு சார்ந்த விழுமியங்கள் அது பற்றி நிறைய பேசினாங்க. ரமணி சொன்ன மாதிரி அந்த நினைப்பு நமக்கு இருக்கிறது. அப்ப இந்த பாலுறவு சார் விழுமியங்கள் பற்றி நிறைய கட்டுரைகள்ல ஆங்காங்கே தொடர்ந்து பேசினாலும் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக அமைப்புல இயங்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிகிற மாதிரி வைக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் அறம், வாட் இஸ் கம்யூனிஸ்ட் எத்திக்ஸ் என்பதை பற்றி பேசும் பொழுது ஒரு நபர் பாலியல் உறவுகள் வைத்திருக்கும் காரணத்துக்காக குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். மாறாக அந்த நபருக்கு பால்வினை நோய் இருப்பது தெரிந்திருந்தும் தன்னுடன் வாழும் அல்லது பணி செய்யும் மக்களிடமிருந்து அதை மறைக்கும் காரணத்துக்காகவும் நோய் பிறருக்கு பரவாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாத காரணங்களுக்காகவும் சட்டப்படி குற்றவாளியாக கருதப்படுவார். பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை பாலியல் உறவுகளை நெறிப்படுத்துவது சட்டம் அல்ல, கம்யூனிச நெறிமுறைகள் அறம். கம்யூனிஸ்ட் அறம் தான் அதனை நெறிப்படுத்தும் என்பதை அவங்க சொல்றாங்க. அப்ப நீ இந்த பொம்பளை ஒரு மாதிரிங்கிறதுக்காக நீ எதுவும் சொல்லக்கூடாது. அது உன் மேல இல்ல, நீ ஏன் என்ன கேட்கவே கூடாது என்பதுதான் அவங்களோட இது. அதுக்கு அவங்க காலத்துல இந்த அம்மாவுக்கு நிறைய உறவுகள் இருந்தது, அதனாலதான் இவங்க இப்படி பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்னையும் சொல்லக்கூடும் அப்படிலாம் நீங்க கற்பனை செய்து கொண்டீங்கன்னா அது உங்களோட வசதி. இட் இஸ் மை லைஃப். என்னோட லைஃப் இப்ப நான் அருந்ததி ராய் மாதிரி திறந்து காட்டி எழுதணும். அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. இந்த குறிப்பாக இப்ப சமீபத்துல வந்துருக்கக்கூடிய அவங்க எழுதியிருக்காங்க. இதுல அந்த பாலியல் ஈராஸ் என்று சொல்ல பயன்படுத்துறாங்க. ஈராஸ் நம்ம ஊர் மன்மதனுக்கு ஈக்குவலான கிரேக்க தொன்மை. அப்போ நான் அதை சிற்றின்பம் என்று மொழிபெயர்ப்பது எனக்கு நிறைய சிக்கல். அதனால நான் அதை விளைவின்பம், கணிப்பு எப்படி வேணாலும் நீங்க போடலாம். அதனால நீங்க அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஈவன் நிறைவான காமம், because it's not easy fulfilling sexual love அப்படிலாம் வராது. நியாயமா பார்க்க போனா கல்யாணம் ஆன போது 2 பேரும் கேட்டுக்கணும், நீங்களுக்கு ஓகேங்களா அப்படின்னு கேட்கணும். அதில் குறிப்பாக ஆண் பெண்ணிடம் கட்டாயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆணுக்கு நிறைவு இருக்கா இல்லையாங்கிறது இன்ஜெக்ஷன்ல தெரிஞ்சிடும், இஜாகுலேஷன். பெண்ணுடைய நிறைவின்மையும் அப்படி தெரியாது. வரும், ஆர்கசம் வரும். ஆனா அந்த ஆர்கசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மென்மனம் கொண்ட பாலுறவு துணை என்பது அப்போது அவசியமாக இருக்கிறது. அப்போ அதை பற்றி சொல்லும் போதுதான் உங்க காதல் தோழமை என்று சொல்ல பயன்படுத்துகிறாங்க. பாட்டாளி வர்க்க சித்தாந்தம், பாட்டாளி வர்க்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும்
வர்க்கத்தின் மற்ற உறுப்பினரின் துயரங்களையும் தேவைகளையும் பற்றி பதிலளிக்கும் திறன் கொண்டவர்களாகவும் பிறரை பற்றிய உணர்திறன் புரிதலும் கூட்டுறவுடனான தனிநபர் உறவை பற்றிய ஊடுருவும் உணர்வை கொண்டவர்களாகவும் இருப்பதற்கு கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும் முயற்சிக்கிறோம். எனக்கு என்னுடைய தொடக்க கால மன வாழ்க்கையில் இருந்த உறவுகள் அத்தனையுமே கட்சி அமைப்புகள் சார்ந்த உறவுகள் தான். அவங்க யாராவது எனக்கு நான் மத்தியானம் சாப்பிடாம இருந்து சாப்பியதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அழுகுறாங்க. பாதி நாள் யாராவது கொண்டு வர டிஃபன் பாக்ஸ்ல இருந்து முதல்ல கேள்வி எடுத்து சாப்பிடுவோம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தோழமையினுடைய ஒரு பகிர்தலாக இருக்கக்கூடியது. உணர்திறன், அன்பு, இரக்கம் மற்றும் எதிர்வினையாற்றும் தன்மை, இவை அனைத்து மென்மையான உணர்வுகளும் ஒரு மூலத்திலிருந்து எழுகின்றன. அவை காதலின் அம்சங்கள். குறுகிய பாலியல் பொருளில் அல்ல, ஆனால் அந்த வார்த்தையின் பரந்த பொருளில் கூறுகிறேன். காதல் என்பது ஒன்றிணைக்கும் ஒரு உணர்ச்சி, மேலும் அதனால் ஒரு அமைப்பாக்கும் பண்பையும் கொண்டுள்ளது. அது ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அமைப்பாக்குவதற்கும் அது எளிதாக இருக்கிறது. நிற்பதுவே நடப்பதுவே என்று பாரதி பாடின மாதிரி மனிதர்கள் மட்டுமின்றி இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடிய உணர்வாகத்தான் காதல் என்பது இருக்கிறது. அவங்க முன்வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாலியல் தொழில் பற்றிய கருத்து அது ரொம்ப பாசிங்கா ரெஃபர் பண்ணிட்டு போனாங்க. பாலியல் தொழில் பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் கோபம் வரக்கூடிய ஒரு ஆர்குமெண்டா வைக்கிறாங்க. என்னன்னா, பாலியல் தொழில் ஏன் மோசம் என்று சொன்னால், சமூகத்திற்கான உழைப்பை மறுக்கிற காரணத்தினால் பாலியல் தொழில் மோசம். உன்னுடைய உடலை வைத்துக் கொண்டு எளிமையாக யாருடைய தேவையோ பூர்த்தி செய்து நீ சம்பாதிக்க என்பதனால பாலியல் தொழிலை நான் பதிவு செய்வதாக மறுக்கிறேன் என்று சொல்லி, இதே மாதிரி செய்யற ஆட்கள் வேற யார் இருக்காங்க என்று சொன்னால், சமூக உழைப்பில் ஈடுபடாத லீகலைஸ்டு மேரேஜ்ல இருக்கக்கூடிய மனைவி நம்மளாம் கீப்பு அப்படின்னு சொல்றோம்ல. ஒவ்வொரு பொண்டாட்டியும் கீப்பு. ஏன்னா நீ உனக்கு சோறு போட்டு உனக்கு ஆட்டி போடுறதுக்காகவும் புள்ள கட்டுறதுக்காகவும் நீ உன்னை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அவங்க சொல்லும் போது நாம் அனைத்து பாலியல் தொழிலையும் கண்டிக்க வேண்டும். மேலும் இந்த சட்டப்பூர்வ மனைவிகள் வைக்கப்பட்ட வைப்புகளாக தான் நான் வைப்பு தானே அவனோட வப்பு அப்படின்னு சொல்றாங்க. நீடிக்கும் நிலைகள் என்பவை தொழிலாளர்களின் அரசில் எவ்வளவு துன்பகரமானதும் சகிக்க முடியாததாகவும் ஆகும் என்ற விளக்கங்களை நாம் கொடுக்க வேண்டும். எங்கு பாலியல் தொழில் முடிகிறது, எங்கு ஒப்பந்த திருமணம் தொடங்குகிறது என்பதை பற்றி நம்ம பேசணும் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பாலியல் தொழிலாளியையும் ஒய்ஃபையும் மனைவியும் ஒரே இடத்துல வச்சு உழைப்பு மறுப்பு, சமூகத்திற்கான உழைப்பு மறுப்பு என்ற காரணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாலியல் தொழில் சார்ந்த தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. அவர்களும் சமூகத்திற்கான பங்களிப்பை செய்கிறார்கள், அவர்களும் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக எய்ட்ஸ் அவேர்னஸ் வந்த பிறகு அவர்கள் செய்யக்கூடியதுனாலதான் இன்னைக்கு மத்தியதர வர்க்க மனைவிமார்கள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காங்க. ஏன்னா சேஃப் செக்ஸ், காண்டோம் பற்றி நம்முடைய ஆண்களுக்கு வெக்கமில்லாம சொல்லி தர்றது செக்ஸ் ஒர்க்கர்ஸ். நிறைய திருநங்கைகள், நிறைய பெண்கள் அந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அந்த விபச்சாரம் என்ற சொல்லலாம் இன்னைக்கு அப்சலீட் ஆகிடுச்சு. இன்னைக்கு அந்த சொல்ல நம்ம பயன்படுத்தணும். இப்ப கட்சிக்குள் அமைப்பிற்குள் ஒரு இது ரெண்டாவது பாயிண்ட். இதெல்லாம் அமைப்பு. அப்போ பெண்ணுக்குரிய பிரத்யேகமான விஷயங்களாக ஜெண்டர் டிவிஷன் ஆஃப் லேபர், குடும்பம், தாய்மை, கருத்தலைப்பு, பாலுறவு சார்ந்த விழுமியங்கள், காதல், பாலியல் தொழில், இந்த விஷயங்களை பேசிட்டு இதெல்லாம் நிறைய இடத்துல மாறி மாறி விரிஞ்சிருக்கக்கூடியது. கட்சிக்குள்ள புதிய ஓர்மையை எப்படி உருவாக்குவது என்பது அதுல நிறைய சிரமம் வருது. பெண்களுக்காக மட்டும் கூட்டம் நடத்தணும் போது லெனினுமே கேட்கிறாரு, கிளாராட்டையும் கேட்கிறாரு, நீங்க செக்ஸ் மேரேஜ் பத்தி டிஸ்கஷன் நடத்துறீங்களா, முக்கியமான பல விஷயங்கள் எழுதிக்க பேசுறீங்க அப்படின்னு பேசினாருன்னு சொல்லி கிளாரா சொல்றாங்க. ஆனா ரஷ்யால
முதல் கூட்டம் பெண்களுக்கான கூட்டம் நடக்கும் என்று சொல்லி அவங்க வந்து பார்க்கும்போது அந்த அறை கூட்டப்பட்டு இன்றைக்கு இருந்த பெண்கள் கூட்டம் கேன்சல். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கூட்டம் நடக்கும் என்று நோட்டீஸ் ஆயிடுச்சு. இது முதல் சிரமம். அந்த ஏன்னா இடம் தானே, நமக்கு ஒரு இடம் வேணும்ல உட்காந்து பேச. அதுக்கு பிறகு பெண்கள் கூட்டங்கள்ல அந்த ஏற்கனவே பாதுகாப்புக்காக இருந்த தையல் கூட்டம், சுகாதார கூட்டம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்புறம் போர்க்கால சூழல்ல ரெட் ஆர்மி முதல்ல ராணுவத்தில் பெண்களை ஈடுபடுத்திய பல்வேறு நாடுகள், சில நாடுகள், அதுல சோவியத்தும் ஒன்று. அவர்கள் சேர்றாங்க. அப்ப அது முடிஞ்ச உடனே இவங்க எல்லாம் திருப்பி குடும்பத்துக்குள்ள போனா குடும்பத்தின் தகுதியால் அவர்கள் அந்த தனிமை சுவருக்குள்ள முடங்கக்கூடாது என்று கொலந்தாய் வாதிடுகிறார். இப்ப இப்படி வாதாடக்கூடிய ஒரு கொலந்தாய் நம்முடைய தெலுங்கானா போராட்ட காலத்தில் இருந்திருந்தால் உதயமோ மல்லு சுராஜ்யமோ யாராவது ஒருத்தர் அன்னைக்கு கேட்டுருந்தாங்கன்னா, ஏன்னா அது நீங்க பார்க்கலாம் ஃபீவர் மேக்கிங் ஹிஸ்டரி என்ற நூல்ல அவங்க சொல்லும் பொழுது இது போராட்டம் கைவிடப்பட்ட போது, ஏன்னா அரசு பண்றாரு நேரு கவர்மெண்ட் வந்து அடிக்கிறது, நிறைய ஆயுத போராட்டம் கைவிடப்படுகிறது. சுந்தரையாவும் அதை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். சுந்தரையாவையும் அந்த குழந்தையையும் தாயையும் பிரித்ததை பற்றி ரொம்ப நெக்குழுக பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க கமலான்னு நினைக்கிறேன் நல்லு சுவராஜ்யம் இப்ப அவங்களோட ஆட்டோபயோகிராபி வந்து சுபான்ல அதை படிக்கணும். ஏன்னா அவங்க நிறைய பேசி நான் கேட்டேன். இப்போ வீரர் மேக்கிங் ஹிஸ்டரியில அவங்க சொல்றாங்க, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு தெலுங்கானா போராட்டம், என்ன செய்யலாம், பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆண்கள் எல்லாம் லா படிங்க அப்படின்னு கட்சிக்குள்ள பேச்சு வருது. அப்ப அவங்க நாங்க எங்க போறீங்க, யார் கல்யாணம் பண்ணிக்குவா, எங்களுக்கு என்ன தெரியும் இந்த குடும்பங்கிற அமைப்புல என்று அந்த தெலுங்கானா போராட்டத்துக்கு ஆயுத போராளிகளாக இருந்த பெண்கள் கருதியதை 1983 வந்த வீவர் மேக்கிங் ஹிஸ்டரி என்ற பார்க்கணும். அங்க வந்து அப்ப அந்த ஆர்மி போர் அங்க நடந்துட்டு இருக்கு, அங்க நிக்கிறாங்கிற நேரத்துல பொது உணவகங்களும் சலவையகங்களும் எப்படி கூட்டப்படணும் என்பது ஏன்னா திரும்பி வந்து நான் என் குடும்பத்தை பார்க்க போறேன்னு அங்க போய் உட்காரக்கூடாது. 1936 வாக்குல ஸ்டாலினுடைய அரசாங்கம் வந்து பெண்களுக்குள்ளேயும் பிரச்சனை வருது, விவாகரத்துக்கு கூட பெண்கள் வேண்டாங்கிறாங்க. அவர் தானே எங்க பிள்ளைங்களுக்கு அப்பா, இன்னைக்கும் நம்ம கிட்ட சொல்றாங்கல்ல, என்னுடன் படித்த எந்த அளவுக்கு டிகிரி எல்லாம் வாங்கி மாசம் 1 லட்சத்துக்கு சம்பாதிக்கிறவங்களே சொல்லுவாங்க, அது என்ன புடுங்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க கேட்கிறாங்க அப்படின்னு. அப்ப பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் அந்த சட்டங்களை எல்லாம் பின்வாங்குது. சர்ச் எல்லாம் இங்கும் சர்ச்சாக இயங்கிவிட்டு பின்னாடி கிளாஸ்நாஸ் வரும்பொழுது அந்த சர்ச்சுகள்ல பூஜைகள் தொடங்கியதை பற்றி எல்லாம் இங்கிருக்கும் கட்சி அமைப்புகளில் கேள்வி கேட்க அவங்க சொல்லும்போதே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அறை அதுல வந்து நோட்ஸ் இருக்கிறவங்க திரும்பி பார்த்து லெனின் அவர் பார்த்து சொல்லுவாரு. அப்படிப்பட்ட அறைகள்ல நடந்த விவாதங்கள்ல கூட மைதிலியை சாட்சியாக கொண்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் அதுல ஒருத்தங்க இப்ப இறந்துட்டாங்க கேள்வி கேட்டு இருக்கு அமைப்புக்குள்ள. நான் கைவிட்டேன் அந்த போராட்டத்தை, நான் வெளில வந்துட்டேன் படிச்சுக்கணும். ஆனால் அவை எல்லாம் திரும்ப பெற்றது. நார்வேல இருந்துட்டு இவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் திரும்ப பெற்றது. எப்படி இருந்திருக்கும்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். நார்வே மாதிரி 6 மாசம் வெளிச்சமும் 6 மாசம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இருந்துட்டு இந்த மாதிரி தகவல்கள் வரும்பொழுது உன்னுடைய கனவுகள் உன்னுடைய காலத்திலேயே தவிடுபடியாக ஆக்கப்பட்ட விஷயங்களை அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க கணவரும் காதலரும் இறந்ததை விட கூடுதலாக அவரை வருத்தப்படுத்தி இருக்க வேண்டும். இது வந்து ஆனா நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிளாரா ஜெட்கின் லெனின் உரையாடல் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமானது. 1919 கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தில் லெனின் நிறைய பேசியிருப்பாரு. இவன் வீட்டு வேலையை பற்றி சொல்லும்போது நச்சு பிடிச்ச வேலை வீட்டு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் அந்த சொல் பிரயோகம் கூட பல ஆண் தோழர்கள் வாயில கூட வராது. லெனின் வேலை செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு இருந்த வேலையில அவர் செய்ய மாட்டாரு. ஆனா புரிஞ்சுக்கணும் அந்த அந்த வேலை திரும்பி காலையில செஞ்சு பாத்திரத்தை கழுவி இப்படி செஞ்சு புதுசாவது வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறதா தெரியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி திட்டத்துல 1919 not confining itself to the formal equality of women
The party strives to liberate them from the material burdens of obsolete household work by replacing it with communal houses, public eating places, central laundries, nurseries, etc. பெண்களுக்கான சமத்துவத்தை குறித்து பேசுவதுடன் நிற்காமல் கட்சி அவர்களது புறச்சூழல் சார்ந்த பொருள்வயப்பட்ட சுமைகளை குறைக்க முழு முயற்சி மேற்கொண்டது. அறப்படசார வீட்டு பணிகளை சமூக குழு வீடுகள், பொது உணவகங்கள், மையப்படுத்தப்பட்ட சலவையகங்கள், குழந்தை காப்பகங்கள் மற்றும் பிறவற்றை உருவாக்கும். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வரலன்னா குழந்தை அதெல்லாம் பண்ணிருக்க முடியும். கட்சி திட்டத்துல மாநாடு நடக்கும் பொழுது இது வரணும். மைத்திலி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, தொழிற்சங்கங்கள் கடைசியா தான் சேர்த்துக்கணும். ஆனா நீ அதை சேர்க்கணும். சிஐடியு மாநாட்டுல உழைக்கும் மகளிர் மாநாடு அரை நாள் நடந்து அப்புறம் சிஐடியு மாநாடு தொடங்கினாலும் வைக்கிற தீர்மானங்கள்ல உட்கார்ந்துருக்கீங்க. தோழர் கூடவே இருந்து பார்த்திருக்காரு. எத்தனை முறை கோவப்படுவாங்க, இதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, இந்த தீர்மானத்துக்கு மட்டும் நேரம் இல்லையா அப்படின்னா மைக்லி பேசுறதெல்லாம் அப்படியே அவங்க குரல்லையே எனக்கு ஒழிக்கக்கூடிய விஷயத்தை நான் பேசுறேன். சரிதானே? அதே மாதிரி ட்ராட்ஸ்கி கிட்டத்தட்ட லெனினுக்கு ஈக்குவலாக பாப்புலராக இருந்த, பிறகு தத்துவ ரீதியாக வேறுபட்டாலும் ஹிஸ்டரி ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன் என்ற நூல்ல புரட்சியில பெண்களுடைய அசாத்திய துணிவு பற்றி பேசுகிறார். காதல் பாலுறவு பற்றி ஏற்கனவே விவாதங்கள் வந்ததையும் லெனினுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது. அதுலதான் அந்த ஒரு கோப்பை தண்ணி, அதுதான் என்னுடைய பெண்ணியம் குறித்த கட்டுரைகளுடைய தொகுதி ஒன்று இப்போது என் ஸ்பீச்ல வந்தது. அதனுடைய தலைப்பு ஒரு கோப்பை தண்ணி. ஒரு தோழர் தான் வச்சாரு, என்னை நன்கறிந்த அவர் சூஸ் பண்ண ஒரு டைட்டில். ஆனா அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுல நீ சுதந்திர காதல்னு சொல்றீங்க, அதுக்காக நீ ஒருத்தர் பிடிச்ச டீ கப்பையே திருப்பி எல்லாரும் எச்சல் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப வல்கரான ஒரு எடுத்துக்காட்டை அதுக்கு கிளாரா பதில் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நிறைய தயக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி லெனினுக்கு மிக நெருக்கமாக இருந்த, அவரோடு பல வகைகளில் அந்தரங்கமான உறவு கொண்டிருந்ததாக நம்பப்படுகிற ஐனஸா ஆர்மெண்ட் என்ற அவங்கதான் அந்த இதழ்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருக்காங்க. நீங்க அந்த marxist.org பாத்தீங்கன்னா 4 வரி 2 வரியில அவங்களுக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு. அதுல அந்த ஃப்ரீ லவ் அப்படிங்கிற ஒரு சொல்ல போடாத எடு அப்படிங்கிறாரு. அந்த சொல் வேண்டாங்கிறதுக்கு நான் 10 காரணம் கொடுக்குறேன் அப்படின்னு. முதல் 7 காரணம் ரொம்ப நியாயமான காரணம். குழந்தை, கமிட்மெண்ட்டு, அன்பு, இதெல்லாம் நிறைய குடும்பம் எல்லாம் சொல்லிட்டு கடைசி 3 காதலில் இருக்க வேண்டிய அந்த சீரியஸ்னஸ் அது குறைஞ்சு போயிடுது. இன்னொன்று குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையுடைய சமூகம் குழந்தைய வளர்க்கலாம். ஆனா குழந்தையுடைய உள்ளார்ந்த சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பிரிவுகள் உதவுமாங்கிறத பற்றி யோசிக்கணும். 3வது அடல்ட் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்ப இந்த விவாதம் நடந்த பிறகுதான் கிரேட் லவ் வருது. கிரேட் லவ் இன்றைக்கும் பலவாறு விவாதிக்கப்படக்கூடிய, அது லெனின் ஐனஸா ஆர்மெண்ட் அடியொற்றி எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது அலெக்சாண்டரா கொலந்தாய்க்கு இருந்த இன்னொரு காதலை வரக்கூடிய தோழரோடு இந்த காதலை பற்றி வரக்கூடியதாக அடிப்படையில அமைப்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, மிக்க நேரம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காதலில் எழக்கூடிய சிக்கல், உளவியல், உடலியல், சுற்றுச்சூழல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசக்கூடிய நூலாக அந்த கிரேட் லவ் என்பது வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா குடும்பம், வீட்டு பணிகள் பற்றி லெனின் இவங்க பக்கம் இருக்கிறத நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம். அந்த நச்சு பிடித்த குடும்ப வேலை நீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஜட்கின் எழுதின ஒரு இதுல அவர் சொல்லுவாரு, ஒரு கம்யூனிஸ்ட் தோழரின் சருமத்தை கீறி பார்த்தால் நாகரிகம் அறியாத மரணம் தெரியும் எனக்கு. நீங்கள் கீறி பார்ப்பது அவர்களின் உணர்வு குறைவான பகுதியாக இருக்க வேண்டும். வல்னரபிள், ரொம்ப சாஃப்டான இடம். பெண்கள் பற்றி அவர்கள் பார்வை என்பது போன்ற ஒரு பகுதி. பெண்கள் அன்றாடம் சட்டையாய் ஓய்ந்து போவதை அமைதியாக பார்ப்பதை காட்டிலும் இதற்கு வேறு என்ன சாட்சி? நச்சு பிடித்த வீட்டு வேலையும் காலத்தையும் வலுவையும் இழந்து மனங்கள் குறுகி பழசாகி இதய துடிப்பு மெதுவாகி விருப்பங்கள் வலுவிழந்து பெண்கள் வாடுவதை கண்டும் காணாமலும் குடும்ப வாழ்வு நடக்கிறது. இது லெனின் எழுதிருக்கு, எந்த பெண்ணும் எழுதல. இது லெனின் எழுதக்கூடிய அந்த இந்த மாதிரி எழுதினதன் மூலமாக அப்ப
கட்சிக்குள்ள அமைப்பு ரீதியா இருக்க பெண்ணுக்கான தனிப்பட்ட பிரத்யேக குழுக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள ஒரு பக்கம், கட்சிக்குள்ள ஓர்மையை உருவாக்குவதற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் தெளிவுகளையும் அடிப்படையில வெளியீடுகளையா பேசுறேன். என்னோட நூல்ல நான் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தலைமறைவு காலத்தில் இருந்தபோது இருந்த CS சுப்பிரமணியம் சகுனாபாய் காதலை அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட கட்சி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு சிஎஸ்க்கு கட்டளை கட்டியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அன்றைக்கு எப்படி நடந்து கொண்டது என்பதை பற்றி ஒரு பிரசுரம் கிடைக்கும். அப்ப கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சம், பொசசிவ்னஸ், அதுதான் லவ் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப சின்ன பசங்க எல்லாம் நிறைய அப்படிதான் இருக்காங்க. இந்த பொசசிவ் என்று அந்த அவருக்கு என்ன எங்க போனாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சந்தோஷம் தான் பண்ணலாம். நான்லாம் இப்போ சொல்லியிருக்கேன், பையன் ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு நான் பதில் சொல்றேன், அதோட விட்டு நீ என்ன கேட்கக்கூடாது, நான் எங்க போறேன் எப்ப வரேன் உங்களுக்கு நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம், எனக்கு வேணும்னா நான் உன்னை கேட்பேன். ஸோ அந்த அந்த முறையில பண்ணக்கூடிய அவங்க அதை எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எனக்கு தெரியும், சென்னைகளை கொண்டுள்ள நாடகம் முடிச்சுட்டு சைக்கிள்லையோ ஸ்கூட்டிலையோ யாராவது ஒரு ரோட வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா 5-6 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டில் நான் இருந்தேன்னா ஜன்ன கடைச்சியில மட்டும் இப்படி நகரும். அப்போ நான் ஒவ்வொரு தோழத்தையும் அவங்க வீட்டுக்கு வாங்க தோழ, கதவு திறக்கிறேன் தோழ, அரசு கிட்ட சொல்லுங்க தோழ அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒன்றும் உத்தமையா இருக்கணும்னு ஆசை கிடையாது, நான் மழை பெய்ய வைக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது, பத்தினியாலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த கண்களுக்கு பதில் சொல்றது இல்லை. அப்ப நாளைக்கு போய் நான் அவங்க வீட்டுல எதாவது கேட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அந்த நேரத்துல பகுதி வாரியாக செயல்பட்ட கிளைகளிலும் அந்த மாவட்ட அளவிலும் நான் பொறுப்பில், அந்த பொறுப்பு எனக்கு முக்கியமாக. அப்ப அந்த வேலைகளை நான் செய்து முடித்து வரும் பொழுது எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான சில நெளிவசல்களை நாங்கள் கற்றுக்கிறோம். ஆனா இன்றைக்கு அதனால்தான் டேக் பேக் த நைட் என்று சொல்லி இரவுல நடக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கும் மாதம் ஒரு முறை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள், சிறு நகரங்கள் இன்க்ளூடிங் சென்னை இந்த வாக் நடக்குது. ஏன் நள்ளிரவில் முழு அலங்காரம் செய்து கொண்டு போன சுதந்திரம் வந்திருக்கா இல்லையான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். அதனால நாங்கள் நகை போடுறோமோ இல்லையோ நள்ளிரவில் நடந்து பார்த்துருவோம். இல்லை நீங்கள் மட்டும்தான் நள்ளிரவை ரசிக்கணும், இப்போ என்னென்னமோ மூணுலாம் வருது அதெல்லாம் நாங்களும் பார்க்கணும் என்ற ஆசையில நம்ம அப்ப காதல் என்பதை கொலந்தா என்ன பண்றாங்கன்னா, நாம் இதுவரைக்கும் நாம் புரிந்து கொள்ளாத வகையில் ஒரு ஐடியாலஜியாக பார்க்கிறோம். ஜஸ்ட் லைக் ஹவு ஃபூகோ பனிஷ்மெண்ட் டிசிப்ளின் எல்லாம் ஐடியாலஜியா பார்த்தாரோ, செக்ஷுவாலிட்டியை பார்த்தாரோ, அந்த மாதிரி காதலை கொலந்தாய் ஐடியாலஜியாக பார்க்கிறார், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்கிறார். அதுவும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். இப்போ வெளிநாட்டுல எல்லாம் அது செட் ஆயிடுச்சு. நீ டேட்டிங் போறேன்னா முதல் டேட்டுன்னா 2 பேரும் காசு கொடுக்கணும். பகல்ல போய் பார்க்குற பப்ளிக்கான ஒரு இடத்துல இருக்கிற அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். நீ நைட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ற அப்படின்னு சொன்னா வீட்டு வாசல்ல இறக்கி விடுறேன்னு சொன்னா ஒரு முத்தம் கொடுக்கணும். நீங்க பல படத்துல காப்பீங்க, நைட்டு போய் அப்படி நின்று முத்தம் கொடுத்து அவர் எப்படி நிற்பாரு, அந்த அம்மா ஊன்னு சொன்னா உள்ள போலாம், இல்லைன்னா வெளில போயிடும். அப்ப ஏதோ ஒரு கிராமர் இருக்கு. அந்த கிராமர் நம்ம ஊர்ல இன்னைக்கு வரல. அதனாலதான் இன்னைக்கும் ட்ரோலிங்லேருந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லேருந்து இப்படி ட்ரெஸ் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி என்று சொன்னவுடன் தன்னுடைய உடலை ஒருவன் ரசிக்கிறான் என்பதற்காக அனுப்பக்கூடிய 10 வயது குழந்தைகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பேசல. காதல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது. அது வரும் போகும், அது வரட்டும். அது வேண்டான்னு நீ தடுத்தெல்லாம் நான் கூட்டெல்லாம் போடாத, அது வரட்டும், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கப்புறமா திறக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோ என்பதைத்தான் நான் சொல்லித்தர வேண்டும் என்று நான். அப்போ போல்ஸ்விக் செயலர்வாக உங்களுடைய 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவர் டைபென்கா என்பவர் ஒரு போல்ஸ்விக் செயலர். அவரோட உறவை முடித்துக் கொள்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, காதலோடு இருப்பவரை விட்டு பிரிவது என்பது ரொம்ப சிரமம். காதலே இல்லைன்னா பிரிஞ்சது, ஆனா காதலோடு இருக்கும்போது பிரிவது. அப்ப அவர் உங்களுக்கான மனைவி நான் அல்ல, நான் முதலில் ஒரு மனிதன், பிறகுதான் பெண். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு இட். காதலி மனைவிக்கு அவங்க வரல, அவங்க மனுஷ உயிர். அப்புறம் பெண், ஏன்னா இந்த உறுப்புகள் இருக்கிறதுனால அந்த வகையில இவங்களுக்கு ஈக்குவல்
ஈக்குவலா அதே பீரியட்ல இருந்த எம்மா கோல்ட்மேன் என்ற ஒரு அனார்கிஸ்ட் ஃபெமினிஸ்ட், அவங்களும் ஃப்ரீ செக்ஸ், ஃப்ரீ லவ் என்ற சொற்களை பயன்படுத்தினாங்க. கம்யூன்களை அமைத்தார்கள், குயர் குரூப்ஸ் நிறைய இருந்தாங்க. கடைசியில் கனடாவில் போறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சோசியலிசத்தின் மீது பிடிப்போட இருந்தாங்க. சோவியத்தை திட்டினாங்க. அப்ப கொலந்தாய்க்கு நல்ல நண்பர். அவங்க வந்து குயர் பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள அல்லது இந்த சோவியத் பிளாக் அதிலிருந்து வந்த அமைப்புக்குள்ள இருந்து வந்தவர்கள் மத்தியிலிருந்து அந்த விவாதங்கள் அந்த காலத்துல வந்தது. அதுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய வேற, இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்ம அதை பேசக்கூடியோட சூழ்நிலை வருது என்பதை நம்ம பார்க்கணும். இதுல பிளர்ப்ல எனக்கு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயம், நாம் எல்லாரும் இதை நாம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். மனித குலத்தின் பண்பாடு மற்றும் பொருளாதார அடித்தளை மாறும் பொழுது காதலும் மாறும். காதலின் மதிப்புமிக்க அம்சங்களும் கூறுகளும் வளரும். வாழ்க்கை துணையினுடைய ஆளுமையின் உரிமைக்கான மரியாதை அதிகரிக்கும் என்று அந்த காதல் தோழமையை பற்றி பேசிய அலெக்சாண்ட்ரா முன்வைக்கிறது. ஒரு கம்யூனிஸ்ட் அறத்தை காதலோடு நடத்துவது என்பதற்கான என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சொல்லில இங்க வந்து வேலை கிடைப்பது எப்படி, தூங்குவது எப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட வளர்த்த காதலோடு வளர்ப்பது. நான் அறிந்த வரையில் செகுவேரா என் நினைவில் என்ற நூலை மொழிபெயர்க்கும்போது அந்த கடைசி வரைக்கும் புரட்சியையும் காதலோடு செய்தவன். அவனுக்கும் நிறைய தடுமாற்றங்கள் வந்திருக்கு. அதை பத்தி பேசவே கூடாதுன்னா நான் பேசிட்டான அவன் மேல எனக்கு மரியாதை இருக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் என்பதுதான் என்னுடைய வாதம். என்னுடைய கட்டுரையில இறுதியாக இருக்கக்கூடிய பகுதியை வாசித்து நிறைவு சாரி ரொம்ப மன்னிக்கணும். உண்மையிலேயே நிறைய நேரம் மன்னிக்கணும். பிரமிக்கத்தக்க கொலந்தாயின் அழகும் ஈர்ப்பும் நீங்களே பாத்தீங்க படத்துல. அவரது கருத்துக்களுக்கு பல சாயங்களை பூசினார். அவரது தனி வாழ்வு அனுபவங்களை அவர் வெளிப்படுத்துவதாக பலர் கருதினர். ஆனாலும் அவருடைய இயக்கப்பணியும் சோவியத் அரசாங்க பணியும் தொடர்ந்தன. அவரது நெருக்கமான தோழர்களும் காதலரும் ஸ்டாலின் ஆட்சியில் அடக்குமுறைக்கு ஆளானார்கள். அவரும் தனது எழுத்துக்களை கவனமாக தணிக்கை செய்தார். கூடுதல் தணிக்கைக்கு ஆளாகவும் செய்தார். எந்த நேரத்திலும் பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் என்ற கருத்தாக்கத்தோடு தன் கருத்துக்களை அவர் உரசி பார்த்தார். அவரை வீர சாகசம் புரிந்தவராக கருதாமல் வரலாறு கொடுத்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவராக அங்கீகரிப்பவர், அவரது கருத்துக்களை மீள் உரையாடலுக்கு ஆட்படுத்துவதும் இன்றைய தேவை. சமத்துவ உலகை கனவு காண்பவர்கள், புரட்சி குறித்த கனவில் லயிப்பவர்கள், தனி வாழ்வில் பரஸ்பர மரியாதையும் அக்கறையும் கொண்ட தோழமையை பேணுபவர்கள், அமைப்பு இயக்க செயல்பாடுகளில் தொடர்ந்து பொறுப்பான விவாதங்களை மேற்கொள்வதை விரும்புபவர்கள். ஒவ்வொரு சொல்லும் அதுல முக்கியம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடத்தணும், பொறுப்பா நடத்தணும். இந்த ரெண்டு விஷயமுமே வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். திறந்த உரையாடலை மதிப்பவர்கள் ஆகியோருக்கு கொலந்தாய் புதிய கதவுகளை திறப்பார். அனைவருக்கும் வணக்கம்.